இன்னைய டாபிக் வந்துட்டு 32 பேசிக் எக்ஸல் ஃபார்முலாஸ். இதுதான் நீங்க எங்க வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கனாக்க எங்க சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்குற ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வந்துட்டு அப்பர் கேஸ் வந்துட்டு என்ன பண்ணுவோம்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்துட்டு கேப்ஸ்ல இருக்குது, அதுக்கப்புறம் ரிமைனிங் லெட்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஸ்மால்ல இருக்குது. பட் ஆனால் இந்த அப்பர் கேஸ் கொடுத்தீங்கன்னாக்கா எல்லா லெட்டர்ஸும் வந்துட்டு கேப்ஸ்ல வந்துடும். நீங்கள் வந்துட்டு இஸ் ஈக்குவல்ஸ் டு கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் அப்பர்னு டைப் பண்ணுங்க, டெக்ஸ்ட்டை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க, என்டர் கொடுத்தீங்கன்னாக்கா இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு எல்லா லெட்டரும் வந்துட்டு கேப்ஸில் வந்துடுச்சு. அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் இதை கீழே வந்துட்டு ட்ராக் ட்ராப் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, இப்போ இங்கே இருக்க எல்லா டெக்ஸ்ட்டுமே வந்துட்டு உங்களுக்கு அப்பர் கேஸாக மாறிட்டு எல்லாமே கேப்ஸ் லாக்ல வந்துடுச்சு ஆச்சுங்களா. நெக்ஸ்ட் ஃபார்முலா வந்துட்டு லோவர் கேஸ் வந்துட்டு அப்பர் கேஸ்க்கு ஆப்போசிட்டு. கேபிட்டல் லெட்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஸ்மால் லெட்டர்ஸில் வரும். லோவர்னு டைப் பண்ணிக்கோங்க, டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு என்டர் கிளிக் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு ஸ்மால் லெட்டர்ஸ்ல வந்துருச்சு. அதே மாதிரி வந்துட்டு ப்ராப்பர் ஃபங்க்ஷன் வந்துட்டு என்னத்துக்கு யூஸ் பண்ணுவோம்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம டைப் பண்ற டெக்ஸ்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்துட்டு உங்களுக்கு கேப்ஸ் வேணும், அப்போ வந்துட்டு நம்ம ப்ராப்பர் யூஸ் பண்ணலாம். பாருங்க, இப்ப பாத்தீங்கன்னாக்க சூர்யான்ற ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்துட்டு எஸ் வந்துட்டு கேப்ஸ் லாக் ஆயிடுச்சு, மிச்சது எல்லாமே வந்துட்டு ஸ்மால் ஆயிடும். இப்போ இதை வந்துட்டு கண்ட்ரோல் டி பண்ணீங்கன்னாக்கா பேக் டு நார்மல் ஆயிடுச்சு. இப்போ இங்க வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே ஸ்மால்ல இருக்குது, இங்க வந்துட்டு வெறும் ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டல்ல இருக்குது. நெக்ஸ்ட் ஃபார்முலா வந்துட்டு கன்கேட்னேட் வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்றோம்னாக்க ரெண்டு டெக்ஸ்ட்டை வந்துட்டு ஜாயின் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு இந்த டெக்ஸ்ட்டை வந்துட்டு நெக்ஸ்ட் டெக்ஸ்டோட ஜாயின் பண்றேன். பாத்தீங்கன்னாக்கா இப்போ வந்துட்டு உங்களுக்கு ரெண்டு டெக்ஸ்ட்டுமே ஜாயின் ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்துட்டு இந்த கொட்டேஷன் வந்துட்டு எதுக்கு கொடுக்குறேன்னாக்கா உங்களுக்கு சென்டர்ல ஸ்பேஸ் வேணும்னாக்கா இதை வந்துட்டு நீங்க கொடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் வேணுமோ அதை வந்துட்டு நீங்க ஆட் பண்ணிட்டு என்டர் கிளிக் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு அவ்வளோ ஸ்பேஸும் என்டர் ஆயிடும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஃபார்முலா வந்துட்டு சப்ஸ்டிடியூட் வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்றோம்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு சப்ஸ்டிடியூட் லெட்டர்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு சப்ஸ்டிடியூட்டை வந்துட்டு போட்டுட்டு இப்போ வந்துட்டு எந்த டெக்ஸ்ட்டை வந்துட்டு நீங்க வந்துட்டு சப்ஸ்டிடியூட் பண்ணுமோ அதை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்துட்டு ஓல்டு டெக்ஸ்ட் வந்துட்டு என்ன இருக்குதுன்னு, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு என்ஐ கொடுக்குறேன். அப்புறமா நெக்ஸ்ட் வந்துட்டு நியூ டெக்ஸ்ட், என்ஐக்கு பதிலா நீங்க வந்துட்டு என்ன சேஞ்ச் பண்ணணும்னாக்கா அது வந்துட்டு என்யூன்னு கொடுக்குறேன். அப்புறமா நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் வந்துட்டு 1 கொடுத்துட்டு நீங்க க்ளோஸ் த பிராக்கெட் பண்ணிட்டு என்டர் அடிச்சிங்கனாக்கா இப்போ இங்க பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ராஜினி இருந்தது வந்துட்டு இப்போ ராஜினு ஆயிடுச்சு ஆச்சுங்களா. நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸாக்ட் வந்துட்டு என்ன பண்ணுனாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு நான் இந்த டெக்ஸ்ட் அப்புறமா இந்த டெக்ஸ்ட் ரெண்டுமே செலக்ட் பண்ணிட்டு என்டர் கிளிக் பண்றேன். பட் ஆனா ஃபால்ஸ்னு வருது. ரெண்டு பேருமே ஒண்ணுதான், பட் ஆனா ஃபால்ஸ் வருது. எதுக்குனாக்கா இது வந்துட்டு எக்ஸாக்டா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சூர்யாவை செலக்ட் பண்றேன். இதுல பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சேம் as H2ல இருக்க மாதிரியே இருக்குது. அதுல வந்துட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்துட்டு கேப்ஸ் இருக்குது, ரிமைனிங் எல்லாமே வந்துட்டு ஸ்மால்ல இருக்குது. இப்போ வந்துட்டு என்டர் கிளிக் பண்ணா உங்களுக்கு ட்ரூன்னு காட்டும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஃபார்முலா வந்துட்டு இஸ் நம்பர். இது வந்துட்டு உங்களுக்கு அந்த சீரீஸ்ல வந்துட்டு ஆல்பபெட் இருக்குதா இல்ல நம்பர் இருக்குதான்னு நம்மளுக்கு தெரிய வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்துட்டு இஸ் நம்பர்னு நீங்க டைப் பண்ணிட்டு இந்த வேல்யூவை செலக்ட் பண்ணிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ட்ரூ வரும். ஏன்னாக்கா இங்க இருக்கிறது எல்லாமே வந்துட்டு நம்பர்ஸ். இப்போ இதை வந்துட்டு நான் ட்ராக் ட்ராப் பண்ணிக்கலாம், எல்லாமே ட்ரூன்னு வருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்டர்ல வந்துட்டு உங்களுக்கு எதுனா ஆல்பபெட் இருக்குதுன்னா அது வந்துட்டு ஃபால்ஸ்னு வரும். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம பார்க்குற ஃபார்முலா லெஃப்ட் வந்துட்டு என்ன பண்ணுனாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு லெஃப்ட்னு கொடுத்துட்டு நீங்க டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா உங்களுக்கு லெஃப்ட் சைட்ல இருந்து எவ்வளோ லெட்டர்ஸ் வேணுமோ அதை வந்துட்டு
இங்க டைப் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்துட்டு 2 வேணும். இப்போ வந்துட்டு க்ளோஸ் த பிராக்கெட். இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க லெஃப்ட் சைட்ல இருந்து உங்களுக்கு 2 லெட்டர்ஸ் மட்டும் வந்துடுச்சு. அதே மாதிரி வந்துட்டு நீங்க எவ்வளவு லெட்டர் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 4 கூட கொடுக்கலாம். அப்போ வந்துட்டு உங்களுக்கு லெஃப்ட் சைட்ல இருந்து எவ்வளவு லெட்டர்ஸ் வேணுமோ அது வந்துடுச்சு. அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட் ரைட், இட்ஸ் சேம் ஆஸ் லெஃப்ட் தான். அது வந்துட்டு உங்களுக்கு லெஃப்ட்ல இருந்து எடுத்தது, இப்போ வந்துட்டு இது ரைட்ல இருந்து எடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதை செலக்ட் பண்றேன் நான். இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் நான் வந்துட்டு ரைட்ல இருந்து எவ்வளவு லெட்டர்ஸ் வேணும், எனக்கு வந்துட்டு 3 வேணும். இப்போ வந்துட்டு கொடுத்துட்டு பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு ரைட் சைட்ல இருந்து 3 லெட்டர்ஸ் வந்துடுச்சு. நெக்ஸ்ட் ஃபார்முலா வந்துட்டு நவ், அதை வந்துட்டு நீங்க டைப் பண்ணிட்டு டேப் கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு டேட் அண்ட் டைம் வந்துடும். இது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா டெய்லி அப்டேட் ஆகும். அதனால வந்துட்டு இதை நீங்க வந்துட்டு பே ஸ்பெஷல் வேல்யூ பண்ணிக்கிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு கான்ஸ்டன்ட் ஆயிடும். ஆனா இது வந்துட்டு உங்களுக்கு டெய்லி வந்துட்டு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் டேட் அண்ட் டைம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்துட்டு ரவுண்ட் அப். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு உங்களுக்கு 1.23 இருக்குது. இதை வந்துட்டு நீங்க ரவுண்ட் அப் பண்ணணும்னாக்கா வேல்யூவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் வந்துட்டு 0.2. இப்போ வந்துட்டு உங்களுக்கு ரவுண்ட் அப் ஆயிடுச்சு, மேல போயிடுச்சு டிஜிட்ஸ். அதே நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம பாக்குறது ரவுண்ட் டவுன். அதே வந்துட்டு நம்ம ரவுண்ட் டவுன் பண்ணோம்னாக்கா வேல்யூஸ் வந்துட்டு கம்மி ஆயிடும். பாருங்க இப்போ வந்துட்டு ரவுண்ட் டவுன்ல வந்துட்டு கம்மி ஆயிடுச்சு. 2 இருந்தது, இப்போ 1 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு ரோமன். ரோமன் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு வந்துட்டு செட் ஆஃப் சீரீஸ் ஆஃப் நம்பர்ஸ் இருக்குது. இப்போ இங்க வந்துட்டு எனக்கு இங்க இருக்க சீரீஸ் ஆஃப் நம்பர்ஸ் வந்துட்டு ரோமன் லெட்டர்ஸ்ல வேணும்னாக்கா ரோமன் டைப் பண்ணிட்டு இந்த வேல்யூவை செலக்ட் பண்ணிட்டு என்டர் அடிச்சிங்கனாக்கா உங்களுக்கு ரோமன் லெட்டர்ஸ்ல கன்வெர்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு அப்சல்யூட். அப்சல்யூட் வந்துட்டு உங்களுக்கு சீரீஸ் ஆஃப் நம்பர்ஸ் இருக்குது. 1 2 -4 -6 23 -78. உங்களுக்கு வந்துட்டு இங்க செட் ஆஃப் வேல்யூஸ் இருக்குது. பட் ஆனா உங்களுக்கு சென்டர்ல மைனஸ் வேல்யூஸும் இருக்குது. உங்களுக்கு வந்துட்டு இந்த மைனஸ் எல்லாம் வேணாம், எனக்கு வந்துட்டு எல்லாமே வந்துட்டு பாசிட்டிவ் வேல்யூஸ் வேணும்னாக்கா அப்போ வந்துட்டு நீங்க ஏபிஎஸ்ன்னு இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு இந்த வேல்யூவை செலக்ட் பண்ணிட்டு என்டர் கொடுத்துட்டு இதை வந்துட்டு நீங்க டிராக் டிராப் பண்ணீங்கன்னாக்கா அப்போ வந்துட்டு உங்களுக்கு இருக்கிற மைனஸ் கூட வந்துட்டு உங்களுக்கு பிளஸ்ஸா மாறிடும். நெக்ஸ்ட் வந்துட்டு மேக்ஸிமம். மேக்ஸிமம் வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்றோம்னாக்கா உங்களுக்கு செட் ஆஃப் சீரீஸ்ல வந்துட்டு மேக்ஸிமம் இருக்கிற வேல்யூவை வந்துட்டு அது காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சீரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா மேக்ஸிமமா இருக்கிறது 78. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு இங்க நான் 100ன்னு மாத்திரனாக்கா அது வந்துட்டு மேக்ஸிமம் வேல்யூவை காட்டும். அதே மாதிரி மினிமம் கூட, மினிமம் வந்துட்டு சேம் ஆப்போசிட் டு மேக்ஸிமம். இப்போ வந்துட்டு இந்த சீரீஸை செலக்ட் பண்ணிக்கோங்க, என்டர் கொடுத்தீங்கன்னாக்கா இதுல வந்துட்டு ரொம்ப கம்மியான வேல்யூவை வந்துட்டு உங்களுக்கு மினிமம்ல காட்டும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்துட்டு நெக்ஸ்ட் பாக்குற ஃபார்முலா வந்துட்டு கவுண்ட். கவுண்ட் வந்துட்டு என்ன பண்ணுனாக்கா உங்களுக்கு இந்த சீரீஸ்ல எவ்வளவு லைன் ஐட்டம் இருக்குதுன்னு உங்களுக்கு கவுண்ட் கொடுக்கும். பாருங்க உங்களுக்கு வந்துட்டு இங்க 6 தான், உங்களுக்கு 6 லைன் ஐட்டம்ஸ் இருக்குது. அதனால இது வந்துட்டு உங்களுக்கு 6ன்னு இங்க வந்துடுச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு கவுண்ட் பிளாங்க். கவுண்ட் பிளாங்க் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு நான் இங்க கவுண்ட் பிளாங்க்னு கொடுத்துட்டேன். இப்போ இந்த செட் ஆஃப் சீரீஸை வந்துட்டு செலக்ட் பண்ணிட்டு என்டர் கொடுத்தனாக்கா உங்களுக்கு இங்க எதுவுமே பிளாங்க் இல்லைன்னு உங்களுக்கு 0 காட்டுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு நான் இந்த வேல்யூவை டிலீட் பண்ணாக்க உங்களுக்கு 1ன்னு காட்டும். ஏன்னா இங்க நம்பர் ஆஃப் பிளாங்க் வந்துட்டு இது கவுண்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்துட்டு ரேண்ட் பிட்வீன். ரேண்ட் பிட்வீன் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபார்முலா. இது வந்துட்டு எதுக்கு யூஸ் ஆகுதுனாக்கா உங்களுக்கு வந்துட்டு செட் ஆஃப் உங்களுக்கு சாம்பிள் டேட்டா வேணும்னாக்கா நீங்க வந்துட்டு செட் ஆஃப் ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு ரேண்ட் பிட்வீன் நீங்க வந்துட்டு டைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பாட்டம் இருக்கும். பாட்டம் வந்துட்டு ரொம்ப கம்மியான வேல்யூ இது வரைக்கும் உங்களுக்கு தேவைனாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்துட்டு 10 எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு டாப் வந்துட்டு உங்களுக்கு மோஸ்ட் மேக்ஸிமம் வேல்யூ அது வந்துட்டு நான் 100ன்னு கொடுத்துட்டு
நான் வந்துட்டு இப்போ கண்ட்ரோல் என்டர் கொடுத்தனாக்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க இங்க எல்லாமே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா எல்லா செல்லுமே ரேண்டம் வேல்யூஸ்ல ஃபில் ஆயிடும். ஆனா இதுல வந்துட்டு உங்களுக்கு என்ன ஒரு ப்ராப்ளம்னாக்க இதுல வந்துட்டு உங்களுக்கு டூப்ளிகேட் வேல்யூஸ் வரும். அதனால நீங்க கொஞ்சம் பார்த்து இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபார்முலா வந்துட்டு ரேண்ட் ஃபார்முலா வந்துட்டு என்ன பண்ணுனாக்க இப்போ வந்துட்டு ரேண்ட்னு டைப் பண்ணிக்கோங்க. நீங்க ஓபன் க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்துட்டு கண்ட்ரோல் என்டர் கிளிக் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே டெசிமல் பாயிண்டோட உங்களுக்கு வந்துட்டு வேல்யூஸ் வரும். இதை வந்துட்டு நான் டெசிமல் பாயிண்ட் எல்லாம் ரெடியூஸ் பண்ணனாக்க உங்களுக்கு எக்ஸாக்ட் வேல்யூஸும் வந்துடும். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்துட்டு டெக்ஸ்ட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபங்க்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு இங்க டேட் இருக்குது. இதை வந்துட்டு நான் உங்களுக்கு டெக்ஸ்ட்ல கன்வெர்ட் பண்ணனாக்கா அப்போ வந்துட்டு நான் டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவேன். இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டெக்ஸ்ட்னு டைப் பண்ணிக்கோங்க. இங்க வந்துட்டு வேல்யூல இந்த டேட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு ஃபார்மேட் டெக்ஸ்ட் கேக்குது. அப்போ வந்துட்டு ஓபன் கோட்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்துட்டு டிடி ஸ்பேஸ் எம்எம் ஸ்பேஸ் க்ளோஸ் கோட்ஸ் என்டர் கொடுத்தீங்கன்னாக்க உங்களுக்கு எந்த டே இது, அதுக்கப்புறம் எந்த மந்த், அப்புறமா இயர் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல கொடுத்துடும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்லான ஃபங்க்ஷன் வந்துட்டு இன்ஃபோ வந்துட்டு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா உங்களுக்கு வந்துட்டு சிஸ்டம் இன்ஃபோ, உங்களுக்கு எக்ஸல் இன்ஃபோ கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இஸ் ஈக்குவல் டு இன்ஃபோ கொடுத்துட்டு நீங்க இங்க பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு டைரக்டரி இருக்கு, நம் ஃபைல், ஆரிஜின், ஓஎஸ் வெர்ஷன், ரீகால்குலேட்டர், ரிலீஸ் சிஸ்டம். நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்துட்டு நான் டைரக்டரிய கிளிக் பண்ணிட்டு என்டர் கொடுத்தனாக்க உங்களோட ஃபைல் வந்துட்டு எங்க சேவ் ஆயிருக்குதோ அந்த பாத் வந்துடும். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் இன்ஃபோ கொடுத்துட்டு உங்களுக்கு நம் ஃபைல் கொடுத்தனாக்க ஆக்டிவ் ஒர்க் ஷீட்ஸ் கவுண்ட் கொடுக்கும். ஆக்டிவ் ஒர்க் புக்ல எனக்கு 5 tabs இருக்குது, அதனால எனக்கு 5ன்னு கவுண்ட் வந்துடுச்சு. அதே மாதிரி வந்துட்டு நீங்க இருக்கிற வேற ஆப்ஷன் எல்லாத்தையும் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாக்குற ஃபார்முலா வந்துட்டு உங்களுக்கு இஃப் எரர் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இங்க செட் ஆஃப் சீரீஸ் இருக்குது. ஆனா சென்டர்ல வந்துட்டு எனக்கு இங்க என்னன்னு இருக்குது. இங்க வந்துட்டு நான் இஃப் எரர் கொடுக்குறேன், வேல்யூவை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எரர் இருக்க இடத்துல வந்துட்டு உங்களுக்கு வேற எதுனா வேல்யூ போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு ஸ்பேஸ் blank கொடுக்குறேன். பாருங்க இப்ப இங்க வந்துட்டு blank வந்துடுச்சு. அப்படி இல்லைனாக்கா எனக்கு வந்துட்டு எரர் இருக்க இடத்துல வந்துட்டு எனக்கு எரர்னு வேணும்னாக்கா அந்த லெட்டரை கொடுத்துக்கலாம், அந்த டெக்ஸ்ட்டை கொடுத்துக்கலாம். நீங்க பாருங்க இப்போ என்ன இருந்துச்சுன்னா எனக்கு எரர்னு வந்துடும். நம்ம நெக்ஸ்ட் பாக்குற ஃபார்முலா வந்துட்டு ஃபைண்ட்னு டைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் ஃபைண்ட் டெக்ஸ்ட் வந்துட்டு என்ன டெக்ஸ்ட்டை வந்துட்டு நீங்க இங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு யூ ஃபைண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்துட்டு வித்தின் டெக்ஸ்ட் அது வந்துட்டு எந்த டெக்ஸ்ட்ல நீங்க ஃபைண்ட் பண்ணணும்ன்றது. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் நம்பர் வந்துட்டு 1ன்னு கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணீங்கன்னாக்கா இப்போ யூ வந்துட்டு உங்களுக்கு எஸ் வந்துட்டு 1, யூ வந்துட்டு 2, அது வந்துட்டு யூ எங்க அந்த லெட்டர் இருக்குதோ அந்த நம்பர் உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் நம்ம பாக்குற ஃபார்முலா வந்துட்டு ரீப்ளேஸ் வந்துட்டு என்ன பண்ணுனாக்கா உங்களுக்கு வந்துட்டு டெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு எங்க வந்துட்டு டிவைட் பண்ணிட்டு வேற ஒரு பேர் போடணுமோ அதை வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாத்தீங்கன்னாக்கா ஓல்டு டெக்ஸ்ட் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நான் அஜித்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு ஸ்டார்ட் நம்பர் எங்க இருந்து நம்மளுக்கு புது டெக்ஸ்ட் ஆட் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்துட்டு டி தேவையில்ல, அதனால நான் வந்துட்டு 4ன்னு கொடுக்குறேன். அதுக்கப்புறமா நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்துட்டு ரிமூவ் பண்றது அது வந்துட்டு 1ன்னு கொடுக்குறேன், எனக்கு டி தேவையில்ல. அதுக்கப்புறம் டீக்கு பதிலா எனக்கு வந்துட்டு ரஜினி தேவை. இப்போ அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு நீங்க க்ளோஸ் த பிராக்கெட் கொடுத்துட்டு என்டர் கிளிக் பண்ணீங்கன்னாக்க உங்களுக்கு டி வந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு கம்ப்ளீட்டா உங்களோட புது டெக்ஸ்ட் வந்துடும். நெக்ஸ்ட் பாக்குற யூஸ்ஃபுல்லான ஃபார்முலா வந்துட்டு லென்த் வந்துட்டு
ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபார்முலா. இப்போ வந்துட்டு நீங்க லென்னு கிளிக் பண்ணிட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு நீங்க வந்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னாக்க உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட்ல இருக்க எவ்வளோ லெட்டர்ஸ் இருக்குதோ அந்த லெட்டரோட கவுண்ட் உங்களுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் வந்துட்டு டேஸ் 360. டேஸ் 360 வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்துட்டு நான் டேஸ் 360ன்னு ஃபார்முலா போட்டுட்டு ஸ்டார்ட் டேட் வந்துட்டு இது கொடுக்குறேன், எண்ட் டேட் வந்துட்டு இது கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு நான் யூரோப்பியன் மெத்தட் கொடுக்குறேன். என்ட்ரு கொடுத்தனாக்கா உங்களுக்கு இந்த 2 டேஸ்க்கான டிஃபரன்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் வந்துட்டு ரிப்பீட் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபங்க்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு ரிப்பீட் செலக்ட் பண்ணிட்டு இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு நான் எவ்வளோ டைம்ஸ் அந்த டெக்ஸ்ட் ரிப்பீட் ஆகணும்னாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2ன்னு கொடுக்குறேன், உங்களுக்கு 2 டைம் அதே டெக்ஸ்ட் ரிப்பீட் ஆயிடும். நம்ம நெக்ஸ்ட் பார்க்குற ஃபார்முலா வந்துட்டு ஹைப்பர் லிங்க் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்துட்டு ஹைப்பர் லிங்க்னு டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு வேணுன்ற ஃப்ரெண்ட்லி நேம் வந்துட்டு நான் பார்த்துன்னு கொடுக்குறேன். என்ட்ரு கிளிக் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு இங்க அந்த பாத்து வந்துடும். நெக்ஸ்ட் வந்துட்டு இயர்ன்றது வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இயர்ன்னு டைப் பண்ணிட்டு இந்த டேட்டை செலக்ட் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்தனா உங்களுக்கு இயர் வந்துடும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு மந்த்னு கூட ஃபார்முலா இருக்குது. இந்த டேட்டை செலக்ட் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மந்த் வந்துடும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்துட்டு டே, இந்த டேட்டை செலக்ட் பண்ணிட்டு டே கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பர்டிகுலர் டே, மந்த், இயர் 3மே வந்துடும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்துட்டு வீக் நம் வந்துட்டு உங்களுக்கு எத்தனாவது வீக்ல இருக்கும் நம்ம இந்த வருஷத்துல அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு வீக் நம்னு நான் செலக்ட் பண்ணிட்டு இப்போ வந்துட்டு இந்த டேட்டை செலக்ட் பண்ணிட்டு நான் ஆல்வேஸ் 2 தான் கொடுப்போம். உங்களுக்கு இயர்ல நம்ம இப்போ 43rd வீக்ல இருக்கோம்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்துட்டு வீக் டே, டூ கொடுத்துக்குங்க. ஏன்னா மண்டே வந்துட்டு 1ல இருந்து 7 வந்துட்டு சண்டே ஆயிடும். இப்போ நம்ம 23rd வந்துட்டு 23rd 10 வந்துட்டு 6th டே ஆஃப் த வீக். அப்போ வந்துட்டு சாட்டர்டே ஆச்சுங்களா. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்த எல்லா ஃபார்முலாஸும் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க இருக்கிற ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். உங்களுக்கு எந்த ஃபார்முலா ரொம்ப பிடிச்சிருக்குதோ அதை வந்துட்டு கமெண்ட்ஸ்ல போடுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.